சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். தினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 25/4/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் பராபவ வருடம் சித்திரை மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை நவமி திதி மாலை 6:28 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வளர்பிறை தசமி திதியானது வந்து விடுகிறது. நட்சத்திரம் பார்த்தோம்னா இன்றைக்கு ஆயில்யம் நட்சத்திரம் இரவு 8:03 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து மகம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இரவு 8:03 வரை, அதாவது ஆயில்யம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு மரண யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு கண்டம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 6:51 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து கௌலவம் என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த நாளினை சீதா நவமி அப்படிங்கிற ஒரு பெயரிலே குறிப்பிடுகிறார்கள். இது போக இந்த நாளானது வசிஷ்ட மகர்ஷியினுடைய ஜெயந்தி நாளாகவும் அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:54 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:19 சந்திர உதயம் என்பது மதியம் 1:12 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 2:03 சம்பவிக்கிறது. நல்ல நேரம் பார்த்தோம்னா காலை 7 மணி முதல் 8 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும் நல்ல நேரமே. இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் சென்னையை பொறுத்தவரை காலை 9 மணி முதல் 10:33 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 1:40 முதல் 3:13 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 5:54 முதல் 7:27 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:33 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:13 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்துவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல் அப்படின்னு சொல்றதை விட ஜோதிட தகவல்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு சனிக்கிழமைனாலுமே நம்ம வந்து மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற தலைப்புல பார்த்துட்டு வரோம் இல்லையா. அந்த வரிசையிலே இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அவர் என்ன கேட்டிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பூச்சிக்கடின்னு சொல்றா இல்லையா, விஷக்கடி அப்படின்லாம் சொல்றா இல்லையா, பாம்பு கடிச்சிருச்சு பூராங்கடிச்சிருச்சுங்கிற மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா. இந்த விஷக்கடிக்கும் ஜாதகத்திற்கும் சம்பந்தம் உண்டா? இந்த பூச்சிக்கடிக்கு காரணமான கிரக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் விளக்கங்களேன் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. நமக்கு பொதுவா விஷம் அப்படின்னு சொல்லிட்டாலே, பூச்சிக்கடின்னு சொன்னா இதுல கொசுக்கடி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த கொசுக்கடிங்கிறது ரொம்ப பெரிய தாக்கத்தை உண்டாக்குமான்னு சொன்னா மலேரியா வர்றது, இந்த ஃபீவர்லாம் வர்றதுங்கிறது அது ஒரு பக்கம். ஆனால் கொசுவானது நேரடியா கொசுனாலன்னு இல்லை, அது வந்து மற்றொரு இடத்துல போய் கடிச்சிட்டு இன்னொரு இடத்துல வந்து கடிக்கும் பொழுது அது ஒரு கடத்தியாகத்தான் இருக்கிறது. கொசு கடிச்சதுனால வந்துடுது அப்படிங்கிற மாதிரி இல்லை. கொசுவானது அந்த பாக்டீரியா மற்றும் வைரஸ்களை அது கடத்தக்கூடிய ஒரு என்ன சொல்லலாம், ஒரு கருவியாகத்தான் இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஆனால் பாம்பு அப்படிங்கிறது வந்து அது கடிச்சாலே விஷம் தானே. பாம்பு கடிச்சிருதுன்னு சொன்னா விஷம், அது நேரடியாகவே விஷத்தினை செலுத்துகிறது. எங்கிருந்தோ கொண்டு வந்து இங்க கடத்தி கொண்டு வந்து வைக்கல. இப்படி நம்ம 2 வகையாக பிரித்து பார்க்கலாம்ங்கிறதுக்காக சொல்றேன். கடத்தி கொண்டு வருவது அப்படிங்கிறது ஒண்ணு வேற, அதாவது ஒரு கருவியாக இருந்து அங்கிருந்து இங்க டிரான்ஸ்பர் பண்றதுங்கிறதுக்கு ஒரு டிரான்ஸ்போர்டேஷனா பயன்படுத்துறதுங்கிறது வேற. இது போக நேரடியாகவே அந்த விஷத்தை செலுத்துகின்ற அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அந்த மாதிரி விஷம் என்று வந்து விட்டாலே நமக்கு அதை உருவகப்படுத்தி எப்படி வச்சிருக்கா, பாம்புனாலே நமக்கு ராகு கேத்துக்களாக உருவகப்படுத்தி வைத்திருக்கிறார் அல்லவா. இந்த ராகு என்பதுதான் கடுமையான விஷக்கடிக்கு ஒரு காரகத்துவம் பெற்ற கிரகமாக அமைந்திருக்கிறது. ஒரு 8ல ராகு இருக்கு அப்படின்னு சொன்னா, 8ஆம் பாவகத்திலே ராகு இருந்து அந்த ராகுவினுடைய திசையே நடக்கிறது. அதுவும் அந்த ராகுவானவர் 8ஆம் பாவக அதிபதியினுடைய சாரத்தையே பெற்றிருந்தால் அப்படின்னு சொன்னாதான் அங்க சிரமம் என்பது வரலாம்.
இது போன்று இருப்பவர்கள் அந்த மாதிரி பூச்சி பொட்டுலாம் இருக்கிற இடத்துல ஜாக்கிரதையாக பழக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எச்சரிக்கையா சொல்றார். உடனே ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு எனக்கு 2ல கேத்து 8ல ராகு, அப்ப எனக்கு பாம்பு கடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி நினைத்து பயப்படக்கூடாது. ஏன்னா ராகு திசைங்கிறது மொத்தம் 18 வருட காலம். நான் சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணணும். ராகுவானவர் 8ஆம் பாவக அதிபதியினுடைய சாரத்தையே பெற்றுக்கொண்டு அந்த 8ஆம் பாவக அதிபதியும் ஒரு நீச்சமான பாவகத்தில் அமர்ந்திருந்தால் மட்டும்தான், அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான், நிறைய கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு பூச்சி பொட்டுலாம் இருக்கிற இடத்துக்கு போகாதீங்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இது எல்லாவற்றையும் விட இன்னொரு சூக்ஷ்மமான தகவல் என்ன தெரியுமா? எவர் ஒருவருடைய ஜாதகத்திலே இந்த ராகுவானவர் வலு பெற்று இதுபோல் 6, 8, 12 பாவங்களில் அமர்ந்திருக்கிறாரோ அவர்கள்தான் இந்த பாம்பு பிடி வீரராகவே இருப்பார். இந்த தீயணைப்பு துறையில பணியாற்றுவர்களாக இருப்பார்கள், தீயணைப்பு துறையில பணியாற்றுவார்கள். இது போக பிரைவேட்டாவே அவங்க நாங்க ஒரு சோசியல் சர்வீஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து பர்மிஷன் வாங்கி வச்சுட்டு பாம்பு பிடிக்கிறதுக்காகவே வச்சுட்டு இருப்பா, லைசன்ஸ் மாதிரிலாம் வாங்கி வச்சுட்டு இருப்பா. அவர்களைத்தான் நமக்கு நம்பர்ஸே கொடுத்துருப்பா. நம்ம பார்த்தோம்னா இந்த மழை காலத்திலே சென்னை போன்ற பெருநகரங்களிலே மழை வெள்ளத்துல இந்த பாம்பு எல்லாம் வீட்டுக்குள்ள வந்துட்டா இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள், அவர்கள் உங்களுக்கு புடிச்சு கொடுத்துட்டு போவாங்க, ஃப்ரீயாவே புடிச்சு கொடுத்துட்டு போவாங்க, வாலண்டியர்ஸா பணியாற்றுறார்கள் சொல்றா இல்லையா? அதுபோல் அந்த தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாது ரிஸ்க் எடுக்கிறாங்க இல்லையா, அவர்களுக்கும் இதே ராகு பார்த்தோம்னா 6ஆம் பாவத்திலோ அல்லது 8ஆம் பாவத்திலோ அல்லது 12ஆம் பாவத்திலோ அமர்ந்திருக்கும். அவர்கள் தான் இது போன்ற போராட்ட குணத்தினையும் பெற்றிருப்பார்கள். சமீப காலத்துல நிறைய நம்ம இந்த யூடியூப், வாட்ஸ்அப்ல எல்லாம் நிறைய பாக்குறோம் இல்லையா? ஒரு சில பெண்கள் பார்த்தோம்னா இந்த தீயணைப்புத்துறை வீராங்கனையாகவே பணியாற்றுகிறார்கள். அவங்க போய் அப்படியே தைரியமா ரொம்ப பெரிய பாம்பை பிடிச்சு ஒரு சாக்குக்குள்ள போடுற மாதிரி எல்லாம் நமக்கு காமிக்கிறார் இல்லையா? அவர்கள் ஜாதகத்திலும் பார்த்தோம்னா இந்த ராகுவினுடைய தாக்கம் என்பது அதிகமாகவே இருக்கும். அதே ராகுவானவர் அவருடைய ஜாதகத்திலே உச்சபலம் பெற்றிருக்கிறார், அதாவது விருச்சிக ராசியில உச்சபலம் பெற்றிருக்கிறார் அப்படின்னு வரும்பொழுது அதுவும் அது ஒரு லக்ன பாவகமாகவோ அல்லது ஒரு 4ஆம் பாவகமாகவோ அல்லது ஒரு 10ஆம் பாவகத்திலோ அந்த ராகுவானவர் அமர்ந்திருக்கிறார்னு சொன்னா அவர்களுக்கு அந்த விஷக்கடியினால் பெரிய பாதிப்பு எதுவும் நேராது. ஏன்னா நிறைய பேர் பார்த்தோம்னா இந்த தேளையே கையில பிடிச்சிட்டு வருவா. ஏன்னா தேள் கொட்டி 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 அந்த விஷமானது அவர்களுக்கு உடம்புலயே அவங்களுக்கு அது ஊறி போயிருக்கும். அதுவே ஒரு எதிர்ப்பு சக்தியும் கொடுத்துருக்கும் அவங்களுக்கு. அதனால இந்த தேள் கடிச்சா கூட அவங்களுக்கு ரொம்ப பெருசா வலிங்கிறதே தெரியாது. அவர்கள்லாம் பார்த்தோம்னா பெரும்பாலும் அந்த திருவாதிரை, சுவாதி, சதய நட்சத்திரக்காரர்களாகவும் அவர்களுடைய ஜாதகத்தில் இந்த ராகுவினுடைய வலிமை என்பதும் அதிகமாகவே இருக்கும். ஆக இப்ப ஒரு கேத்து அப்படிங்கிறது எப்படி சார் பண்ணும் சொன்னா அது இந்த சௌமியமான விஷமா இருக்கும். விஷத்துல என்ன சார் சௌமியம் சொன்னா இந்த மாதிரி வலி தெரியாமல் ஒரு சில பேர் நம்ம இதெல்லாம் கூட படிச்சிருப்போம் தெரியுமா? அதாவது இந்த சாதத்துல பல்லி விழுந்துருச்சு, சாம்பார்ல பல்லி விழுந்துருச்சு, பல்லி விழுந்த சாம்பாரை சாப்பிட்டதுனால இந்த குழந்தைக்கு ஒவ்வாமைங்கிறது போய் இந்த குழந்தை இறந்து போயிடுச்சுங்கிற மாதிரிலாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா? அவர்களுடைய ஜாதகத்துல பார்த்தோம்னா 8ஆம் பாவகத்திலே கேத்து என்கின்ற கிரகமானது அமர்ந்து அந்த கேத்துவினுடைய தாக்கத்தினால் ஒரு மரணம் என்பது நிகழ்ந்திருக்கும். அந்த நேரத்துல ஒரு கேத்து திசைங்கிறது நடந்திருக்கும். அந்த கேத்துவானவர் அதே 8ஆம் பாவக அதிபதியினுடைய சாரத்தினை பெற்றிருந்தால் இது போன்ற ஏதோ தெரியாமல் விழக்கூடிய விஷங்கள் அதனை தெரியாமல் எடுத்து சாப்பிட்டதுனால ஒரு சில பேர் பார்த்தோம்னா எலி பிடிக்கிறதுக்காக எலி மருந்து எல்லாம் வச்சிருப்பா, எலி கேக் எல்லாம் வச்சிருப்பா. இந்த குழந்தைகள் தெரியாம அதை போய் எடுத்து சாப்பிட்டுடும். இது நேரடியாக அந்த விஷம்ங்கிறது தாக்கல, இருந்தாலும் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா மறைமுகமாக சேர்கிறது அல்லவா? அவர்களுக்கு இந்த கேத்துவினுடைய தாக்கம் என்பது இருக்கும். இப்ப நம்ம இந்த கொசுக்கடி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டோம்னா அவர்களெல்லாம் ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் பண்ற ஒரு விஷயமா தான் நம்ம பாக்குறோம். உடம்புல யாரோ ஒருத்தருக்கு வியாதி இருந்து அவரை போய் அந்த கொசு கடிச்சுட்டு அதே கொசுவானது மற்றொருவரை கடிக்கும் பொழுது அந்த நோயானது பரவுகிறது அப்படின்னு வருது இல்லையா? இதுபோல் பரப்பக்கூடிய அதெல்லாம் யார் கொடுக்குறான்னு சொல்லி பார்த்தோம்னா சனி என்கின்ற கிரகம் அங்கே தாக்கத்தினை ஏற்படுத்தும். சனி கேத்து காம்பினேஷன்ங்கிறது இருக்கும், அங்கேயும் கேத்துங்கிறது ஒர்க் பண்ணோம். இந்த கேத்து என்பதுதான் கொள்ளை நோய்க்கு அதிபதினு சொல்லுவா. எல்லா இடத்திலும் பரவலாக ஒரு டிசீஸ் பரவுது. இப்ப சமீபத்துல ஒரு கொரோனாங்கிறத கூட நம்ம பார்த்திருப்போம். இந்த கொரோனா மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த மாதிரி கிருமிகள் வாஸ்டா பரவுதுன்னு சொன்னா அதற்கு கேத்து என்கின்ற கிரகம்தான் அதிபதியாக இருக்கிறது. இந்த கொரோனா காலத்துல நிறைய பேர் இறந்தும் போயிருப்பார். இதுல வயது முதிர்ந்தவர்கள் பார்த்தோம்னா அவங்க இந்த கொரோனாவை எதிர்த்து அவங்க உயிரோட இருந்திருப்பாங்க. ஆனா இளம் வயதினர் கூட ஒரு சின்ன வயசுதான், ஒரு சில பேர் டாக்டர்ஸாவே கூட இருந்திருப்பா. மருத்துவத்துறையிலே பணியாற்றுபவர்கள் கூட இந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு இறந்தவர்களை நாம் பார்த்திருப்போம். அவர்களுடைய ஜாதகங்கள்ல பார்த்தோம்னா கேத்து என்கின்ற கிரகத்தினுடைய தாக்கமானது அந்த 8ஆம் பாவகத்தின் மேல் விழுந்திருக்கும்.
இன்னும் கொரோனா என்பது ஒரு கொள்ளை நோயாக இருந்தாலும் சரி, இருந்தாலும் எல்லோருமே கொரோனாவில் இறந்து போயிடல இல்லையா? ஒரு சிலர் மட்டும்தானே கொரோனால இறந்து போயிருக்கா. அவருடைய ஜாதகத்திலே அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய திசாபுக்திகளும் அந்த கிரகத்தினுடைய அமைப்பும் தான் அவருடைய மரணத்தை தீர்மானித்திருக்கிறது அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரும். ஆக பூச்சிக்கடி விஷக்கடிக்கு காரணமான கிரகம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது ராகு அப்படிங்கிற ஒரு கிரகமும் கேத்துங்கிற கிரகமும் தான். அங்கே ஜாதக அமைப்பு நின்று வரும் பொழுது அதிலே மரணத்தை தரக்கூடிய அமைப்பு என்பது அது 8ஆம் பாவகத்தோடு தொடர்பு கொள்கிறது. அதுவே ஒரு தீராத ஒரு குறையை தருகிறது அப்படின்னு சொன்னா, அதாவது அவர்களுக்கு அந்த கடியின் மூலமாக அவருடைய ஒரு கையே செயலிழந்து போயிடுச்சு, அவருடைய கையே ஒர்க் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா தெரியுமா? ஒரு செயல் இழப்பு என்பது வந்து விடுகிறது என்று சொன்னால் அது 12ஆம் பாவகத்தோடு தொடர்பு கொள்கிறது. அதே நேரத்தில் அவர்களுக்கு அந்த குறிப்பிட்ட நேரம் வரை ஒரு கடுமையான பாதிப்பினை கொடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவர்கள் அந்த பாதிப்பிலிருந்து வெளியே வந்திருக்கிறார்கள் சொன்னா அது 6ஆம் பாவகத்தோடும் தொடர்பு கொண்டிருக்கும். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.